அன்பிற்குரியவர்களே, ஆடுகளில் பரக்கத்து இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆடுகளை நீங்க எடுத்துக்கங்க, நிச்சயமாக அல் பரக்கா, அதுல பரக்கத்து இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு தடவை ஷேக் அபு ராஃபி அல் மாலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய இறைநேசர் சொல்லுவாங்க, ஒரு கிராமத்துல ஒரு இறைநேச பெண்மணி இருந்தா, அந்த பெண்மணிக்கு ஒரு அற்புதம் செய்யறதா சொன்னாங்க. அது என்னன்னு கேட்டா, அவ வச்சிருக்கிற ஆட்டுல பாலும் தேனும் வருதுன்னு சொன்னாங்க. அவ வச்சிருக்கிற ஆட்டுல பாலும் தேனும் வருகிறது. அவ யாரு? அவளை போய் பார்க்கணுமேன்னு சொல்லி நாங்க வந்தோம். அந்த பெண்ணினுடைய பெயர் ஃபிவ்வா. ஃபிவ்வாங்கிற அந்த பேருள்ள அந்த பெண்ணிட்ட வந்தோம். உங்கள்கிட்ட இருந்து கராமத்து வருதாமே, அதிசயம் நிகழுதாமே, என்ன அப்படின்னு நாங்க ஒரு புதிய பாத்திரம் கொண்டு வந்திருக்கிறோம், அதை நாங்க பார்க்க விரும்புறோம்னு கேட்டோம். அப்ப அந்த பெண்மணி அந்த ஆட்டை கொண்டு வந்து காட்டினாங்க. அந்த பரக்கத்தான ஆட்டை நாங்களும் என்ன செஞ்சோம், அதுல இருந்து பால் கறந்தோம், பாலும் தேனும் அதுல இருந்து வந்துச்சு, அதை நாங்க பருகணும். இது எப்படி உனக்கு கிடைச்சிச்சுமா அப்படின்னு கேட்டோம். எங்கள்கிட்ட ஒரு சின்ன ஆடு மட்டும் இருந்துச்சு, நாங்க ஏழையா இருந்தோம். ஒரு ஈது தினம் வந்துச்சு, என் கணவர் நல்ல மனிதர், இந்த நாள்ல ஆட்டை குர்பானி கொடுக்கலான்னு சொன்னாரு. இல்ல வேணாம், இந்த ஒரே ஒரு ஆடுதான் இருக்குது, இதை வச்சு நாம புடைச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அல்லாஹ் நம்ம தேவையை அறிவான்மா, நாம என்ன செய்வோம், இத அறுத்துடுவோம்னு சொன்னோம். ஆனா கேட்கல. பிறகு விருந்தினர்கள் வந்தாங்க. எனவே விருந்தினர்களுக்கு இந்த ஆட்டை அறுத்தரலான்னு சொன்னாங்க. நாங்களும் உபசரிக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்றதுனால அறுக்கிறதுக்கு தயாரானோம். பிள்ளைங்க பார்த்தா கவலைப்படுவாங்களே, இன்னைக்கு பிள்ளைங்க ஆட்டையோ பூனையோ வச்சு விளையாடுறாங்க, அதை வச்சு மகிழ்ச்சி அடைகிறாங்க. அது மாதிரி அவங்க வீட்டு பிள்ளை அந்த ஆட்டை வைத்து மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அதன் காரணமாக பிள்ளைங்க கவலைப்படுவாங்களே, நீங்க வீட்டுக்கு பின்னாடி போய் அருங்கன்னு சொன்ன என் கணவர்கிட்ட. அந்த ஆட்டை கொண்டு போய் கணவர் ஆட்டை அந்த வீட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சுவருக்கு பக்கத்துல வச்சு அறுத்தாங்க. அதுல இருந்து ஒரு ஆடு தெரித்து ஒடியாந்தது. அந்த ஆடு வெளில வந்துருச்சு. நான் அறுக்க போன ஆடுதான் ஒடியாந்துருச்சோன்னு என் கணவர்கிட்ட போய் பாக்குறேன். அங்க என் கணவர் தோலை உரிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆக இந்த ஆடு அல்லாஹ் கொடுத்தது, இந்த ஆடை வளர்த்தோம், இதுல இருந்துதான் பாலும் தேனும் வருது அப்படின்னு சொன்னாங்க அந்த ஃபிவ்வாங்கிற அந்த பெண்மணி. ஆக அன்பிற்குரிய தாய்மார்களே, நாம ஒரு பொருளை அல்லாவுக்காக தியாகம் செய்யும் போது அல்லாஹ் அதை விட இரட்டிப்பாக்குவாங்கிறத தாண்டி அதை விட பரக்கத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். எனவே நமக்கு பிடிச்ச பொருள், நமக்கு பிடித்த உணவு, நமக்கு பிடித்த ஆடை, அதை பிறருக்கு விட்டு கொடுக்கணும். சகோதரிகள், நமக்கு பிடிச்சது, எனக்கு பிடிச்ச இனிப்பு நான் தரமாட்டேன், இந்த சாக்லேட் எனக்கு தான் தரமாட்டேன் அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த ஆடை எனக்கு பிடிச்சிருக்கு, நீ அந்த ஆடையை வச்சுக்க. நமக்கு எது பிடிக்குதோ அதை பிறருக்கு வழங்கும் போது அல்லாஹ் அதிலே பரக்கத்தை தருகிறார்.